அவரவர்கள் தாய் தந்தையரை நினைவு கொண்டு வந்து முதல் தெய்வங்களாக அவர்களை வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் நினைவுகள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி கண்ணின் நினைவு நம் பூமியின் வடகிழக்கு திசையில் அகஸ்தியன் நுகர்ந்த அந்த துருவத்தின் வழியாக நம் நினைவை செலுத்துவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்திலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா.
ஞானகுரு அவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களுக்கும் அந்த சக்தியை பெரும்படி பயிற்சி தியானமாக நமக்கு கொடுத்துள்ளார்கள். அதன்படி நாம் செய்து வருகின்றோம். அதே சமயத்தில் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் ஞானகுரு அவர்களை இந்த பூமியில் பல இடங்களுக்கு அழைத்துச் சென்று சில முக்கியமான அனுபவங்களை, அந்த அனுபவங்கள் மூலமாக உயர்ந்த ஞானங்களை பெறச் செய்துள்ளார். அதே சமயத்தில் கடுமையான சில அனுபவங்கள் மூலமாக துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலை அந்த இடத்தில் எவ்வாறு பெற வேண்டும் என்பதையும் நிதர்சனமாக உணர்த்தி அதை பெரும்படி செய்து அந்த இக்கட்டான நிலையிலிருந்து விடுபடும் ஆற்றலையும் குருவை ஞானகுரு அவர்கள் தான் பெற்றதை நமக்கு பல அனுபவங்கள் மூலமாக உணர்த்தியுள்ளார்கள். அத்தகைய சில அனுபவங்கள் மூலமாக பெற்ற அந்த உயர்ந்த சக்திகளை நாமும் பெறுவதற்கு இப்பொழுது தியானிப்போம். ஞானகுருவை நினைவு கொண்டு வாருங்கள். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரையும் நினைவு கொண்டு வாருங்கள். ஞானகுருவின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவன் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. முதல் அனுபவமாக சக்தி பெற்றால் நமக்குள் அகந்தை எப்படி வருகிறது என்பதை உணர்த்தி அதன் மூலம் உலக மக்கள் கஷ்டங்களையும் அறியச் செய்து அந்த அகந்தை இல்லாது தெளிந்த நிலையில் கொண்டு செயல்பட்ட உணர்வுகளை ஞானகுரு வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள மலைப்பகுதியில் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் தம்மை திடீரென்று 2 கால் பாதம் மட்டும் வைக்கும் இடத்திலே இருக்கச் செய்துவிட்டார். எப்படி அங்கே வந்தேன், எதனால் வந்தேன் என்று தெரியவில்லை, தவித்துக் கொண்டிருந்தேன் என்று இந்த அனுபவத்திலே உணர்த்தியுள்ளார்கள். காரணம், அதற்கு முன் பல மந்திரவாதிகள் பல தந்திரங்கள் செய்பவரிடம் சில அனுபவங்களை கொடுத்து அதில் சக்தி வாய்ந்த உணர்வு கொண்டு அந்த மந்திரவாதிகள் மக்களுக்கு எந்த தொந்தரவு செய்கின்றார்கள், அதை எப்படி மாற்றி அமைக்கப் போகின்றார் என்று சில அபூர்வமான சக்திகளை கொடுக்கப்படும் பொழுது எனக்கு அந்த இருமாப்பு வருகின்றது. அதில் சில உணர்வுகள் பெற்ற பின் இவர்களை எல்லாம் அடக்கினால் என்ன, என்ன நினைவுகள் அவ்வாறு சென்றது. அதன் வழிதான் நான் செயல்பட்டுக் கொண்டிருந்தேன். அத்தகைய நிலையில்தான் அந்த பாறையிலே மோசமான இடத்திலே நான் இருக்கப்படும் பொழுது திகைத்து, குருநாதர் எவ்வளவோ பெரிய சக்தியை நமக்கு கொடுத்துள்ளார், ஆனால் இங்கே எப்படி வந்தோம், யாரோ ஒரு மந்திரவாதிதான் இவ்வாறு செய்துவிட்டான் என்ற எண்ணம் வருகின்றது. குருவின் வலுவை நான் எண்ண முடியவில்லை.
எவ்வளவு பெரிய சக்தியை குரு கொடுத்திருந்தாலும் அந்த குரு துணை இல்லையே என்று அகந்தை கொண்டல்லவா எண்ணிவிட்டேன் என்று என்னுடைய எண்ணங்கள் செல்லுகின்றது. அவ்வளவுதான் உணர்த்துகின்றார். நீ இந்த இடத்திலே மடிந்து விட்டால் நீ எதை காணப் போகின்றாய், எதை பெறப் போகின்றாய், நீ எதை பெற வந்தாய் என்று இந்த இடத்திலே வைத்து முன்பின் பார்க்கிறார். எத்தனையோ குடும்பங்களை காட்டுகின்றார். அவர்கள் செல்வத்தை சம்பாதித்த நிலைகளில் அதை காப்பதற்காக எத்தனை வேதனைகள் படுகின்றார்கள். இந்த குடும்பங்களில் சாபங்கள் எப்படி தொடர்ந்தது, சாபத்தினால் நலிந்த உடலாக நிம்மதியற்ற எவ்வாறு வாழ்கின்றார்கள் என்பதை எடுத்து காட்டுகின்றார். என்னால் இந்த உலகை அறிவதற்காக, என்னுடைய உணர்வுகள் பக்குவப்படுத்துவதற்காக இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் நிலையை அங்கே ஊன்றி பார்க்கும்படி சொல்லுகின்றார். அவருடைய செயல்களை பார், அதிலிருந்து அப்படி விடுபட வேண்டும் என்று நீ செயல்படு என்று அங்கே உணர்த்துகின்றார். இதெல்லாம் ஏனென்றால் நாமும் இந்த வாழ்க்கையில் குருநாதர் காட்டிய வழியில் இந்த ஞானத்தின் பாதையில் செல்லும் பொழுது எத்தனையோ உணர்வுகள் நம் மீது மோதுகின்றது. அதில் சில நேரங்கள் நாம் நமக்கு வழிகாட்டக்கூடிய குருவையும் மகரிஷிகளையும் என்ன மறந்து விடுகின்றோம். சந்தர்ப்பத்தில் நுகர்ந்த உணர்வுகள் இயக்கி தீமையின் வழிக்கு நாம் நம்மை அறியாது அழைத்துச் சென்று விடுகின்றது. குரு அந்த மந்திரவாதிகளுடைய நிலையில் எவ்வாறு எண்ணினாரோ இதை போன்று தீமை நிலைகளிலே நாம் சிக்கிவிடுகின்றோம். ஆக இதையெல்லாம் உணர்த்துவதற்குத்தான் இத்தகைய அனுபவங்களை நமக்கு சுட்டி காட்டி, என நாமும் அத்தகைய நேரத்தில் ஞானகுருவை எண்ணி இத்தகைய சிக்கலான நிலையிலிருந்து விடுபடக்கூடிய இந்த அருஞானம் ஞான குருவுக்கு எப்படி அந்த இடத்துல திகைப்பு வந்து பின் அதை குரு உணர்த்தி அங்கே மலையிலிருந்து அவரை இறக்கி விடுகின்றார். நீ இந்த உலகை வளம் வரலாம், உலகை அறியலாம் என்று அவருக்கு எப்படி இந்த ஞானத்தை ஊட்டினார், அதை போன்று நாமும் அவரை சிக்கலான இடங்களுக்கு அழைத்துச் சென்று அங்கே வைத்து இதை உணர்த்துகின்றார். நமக்கு சிக்கல் வரும் பொழுது அந்த குரு பெற்ற, அதாவது ஞான குரு பெற்ற அந்த அனுபவத்தின் மூலமாக மாமகரிஷி ஈஸ்வராய குரு அவருக்கு கொடுத்த அந்த சக்திகளை நாங்களும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் ஞான குருவையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரையும் நினைவு கொண்டு வந்து இந்த தீங்கிலிருந்து விடுபட வேண்டும், இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும், இந்த இன்னல்களிலிருந்து விடுபட வேண்டும், இந்த தீமையிலிருந்து விடுபடக்கூடிய அந்த உயர்ந்த ஞான சக்தி நாங்கள் பெற வேண்டும், அருஞானம் பெற வேண்டும், அல்வாழ்க்கை வாழ வேண்டும், மெய்ப்பொருள் காணும் திறன் பெற வேண்டும் என்று இந்த இடத்திலே வலுகொண்டு நாம் நினைத்தால் நாமும் ஞானகுரு பெற்ற அந்த அருஞானத்தை, அந்த உலகை அறியக்கூடிய, உலக மக்களினுடைய உணர்வுகளை அறியக்கூடிய ஞானத்தை பெற முடியும். இப்பொழுது ஒரு நிமிடம் ஞானகுருவையும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரையும் எண்ணி அந்த ஸ்ரீவில்லியில ஞானகுரு பெற்ற அந்த உயர்ந்த சக்தி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவருக்கு கொடுத்த அந்த அருஞான சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். அடுத்த அனுபவமாக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் பொள்ளாச்சியிலிருந்து பழனிக்கு வரும் வழியில் பழனி பஸ் நிலையம் அருகிலே
திடீரென்று அவரை வேகமாக வந்து கொண்டிருக்கும் பஸ்ஸுக்கு குறுக்கே அழைத்துச் செல்கின்றார். அது மட்டுமல்ல, அந்த இடத்திலே உடனடியாக பிரேக் இடும்படியும் விபத்து ஆகாதபடியும் தடுத்து நிறுத்துகின்றார். இருந்தாலும் அதை ஓட்டி வந்த ஓட்டுநர் இவருடைய செயல்களை பார்த்து திடீரென்று குறுக்கே வந்துவிட்டார்கள் என்று கொச்சையாக பேசுகின்றார்கள். அந்த சமயத்தில் ஞானகுருவினுடைய உணர்வுகளும் தூண்டப்படுகின்றது. அந்த இடத்திலே சில எதிர்மறையான உணர்வுகளை தூண்டி இந்த உணர்வுகள் எவ்வாறு இயக்குகிறது என்பதை காட்டுவதற்காக ஞானகுருவையும் அதே போன்று இன்னொரு பஸ்ஸுக்கும் குறுக்கே செல்லும்படி செய்து ஞானகுருவை வைத்து அந்த பஸ்ஸையும் நிறுத்தும்படி செய்கின்றார் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர். இப்படி இவர்கள் செய்து கொண்டிருக்க அந்த பேருந்துகளை ஓட்டி வந்த ஓட்டுநர்களோ பஸ்ஸை எடுக்க முடியாமல், என்னால் பஸ் நகரவில்லை, அவர்கள் இந்த பைத்தியம் ஏதோ செய்து கொண்டிருக்கின்றது என்று எத்தனையோ ஏச்சுகளையும் பேச்சுகளையும் இவர்களை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த சந்தர்ப்பத்தின் நிலைகள் எப்படி இயக்குகிறது என்பதை அங்கே ஞான குருவிற்கு மாமகரிஷி ஈஸ்வராய குருவை உணர்த்துகிறார். என்றால் நாமும் சில காலம் சில சந்தர்ப்பங்களில் தவறு செய்யக்கூடிய நிலையில் நம்மை அறியாது சந்தர்ப்பங்கள் இயக்கி விடுகின்றது. அதைத்தான் அங்கே சுட்டிக்காட்டி, நீ தவறு செய்தாயா, அதை ஓட்டி வந்த ஓட்டுநர் தவறு செய்தானா, இந்த சந்தர்ப்பம் உன்னை தவறு செய்யும்படி நான் தூண்டினேன், அதன் உணர்வின் தன்மை இவ்வாறு ஆகிவிட்டது, இதனுடைய பின் விளைவுகள் என்னென்ன ஆகின்றது என்று அந்த இடத்திலே 4 மணி நேரம் உபதேசம் கொடுக்கின்றார் குருநாதர். ஏனென்றால் அவர்கள் கொச்சையாக பேசுகின்றார்கள் என்றுதான் எனக்கு கோபம் வந்தது என்று குரு சொல்லுகின்றார். ஆகையினால் அதை அடக்க வேண்டும் என்று உணர்ச்சிகள் அங்கே தூண்டப்படுகின்றது. ஆனாலும் அவர்கள் சாபமிடும் நிலையிலும், அவர்கள் பேருந்தை நகர்த்த முடியாமல் வேதனைப்படும் நிலையிலும், இந்த உணர்வுகள் சாடப்படும் பொழுது பின்னாட்களில் இது எப்படி இந்த உணவின் இயக்கங்கள் எதிர்மறையாகி நோயின் தன்மையாகி சாபத்தினுடைய உணர்வுகள் நம்முடைய நல்ல செயல்களை எப்படி தடுக்கின்றன என்பதை இதெல்லாம் அங்கே 4 மணி நேரம் உபதேசம் கொடுக்கப்படும் பொழுது கடைசியில் எனக்கு பதட்டமும் பயமும் வருகின்றது என்று குரு சொல்லுகின்றார். நான் பேசியது சரியா இல்லையா என்று என்னுடைய உள் மனதில் வினாக்கள் தூண்டும்படி குருநாதர் உணர்த்தி காட்டுகின்றார். ஏனென்றால் நாம் நல்லதைத்தான் செய்து கொண்டிருப்போம், திடீர் என்று ஏதாவது ஒன்று வந்துவிடும், அந்த இடத்தில் நாம் அறியாது தவறு செய்திருப்போம். ஆனாலும் நாம் தப்பிப்பதற்காக அடுத்தவரை குற்றவாளியாக்குவதற்கு என்ன வேலையோ அதையெல்லாம் செய்ய ஆரம்பிப்போம். அடுத்தவனை குற்றவாளியாக்கத்தான் பார்ப்போம். நாம் தவறு செய்வோம் என்பதை உணர முடிவதில்லை. ஆக சக்தி இருக்கிறது என்றால் அதை வைத்து அடுத்தவர்களுக்கு தவறு செய்யத்தான் முடியுமே தவிர நல்லதை உன்னால் உருவாக்க முடியாமல் போகின்றது என்பதை அங்கே குருநாதர் நமக்கு உணர்த்துகின்றார் என்று ஞானகுருவிகளை தெளிவாக்குகின்றார்கள். என்றால் உயர்ந்த சக்திகளை பெறப்படும் பொழுது அந்த சக்திகளை வைத்து நாம் நல்லதை வளர்க்க வேண்டும், நல்லதை உருவாக்க வேண்டும், நற்செயல்களை நம்முடைய பேச்சால் மூச்சால் நம்முடைய செயல்களால் அதை வழி நடத்த வேண்டும் என்பதற்கே செயற்கையாக இது போன்ற நிலைகளை ஏற்படுத்தி மனிதனுடைய உணர்வின் ஓட்டங்கள் எவ்வாறு இயக்குகிறது என்பதையும், அதன் மூலம் சந்தர்ப்பம் நல்லது செய்யக்கூடிய நிலைகளையும் தவறு செய்யக்கூடிய நிலைகளை அதை எவ்வாறு அது மாற்றுகின்றது என்பதை, இந்த உடலை காக்க உணவின் தன்மை எவ்வாறு இயக்குகின்றது என்பதை அங்கே நிதர்சனமாக குருநாதர் எனக்கு காட்டுகின்றார் என்று உணர்த்துகின்றார். ஆனாலும் அந்த இடத்தில் நாம் நல்ல வழி வர வேண்டும் என்றால் அதற்கு என்ன உபாயம்? தவறு செய்துவிட்டோம் என்ற இந்த உணர்வை கொண்டு வந்து என்னை அறியாத நிலையிலிருந்து நான் விடுபட வேண்டும், அந்த அருஞானம் பெற வேண்டும் என்ற உணர்வை எண்ணினால் நமக்குள் வளரும் தீமையை தடுக்க முடியும். ஏனென்றால் இந்த தியான வழிகளில் நான் நன்மை செய்யப்படும் பொழுது
கௌரவம் என்ற நிலை வரப்படும் போது இதுபோன்ற சந்தர்ப்பங்கள் நிகழ்ந்தால் அடுத்தவருக்கு தொல்லை கொடுக்கத்தான் அல்லது மற்றவர்களை இம்சிக்கக்கூடிய நிலைகள் தான் இந்த உணர்வுகள் தோன்றும். அவ்வாறு தோன்றும் பொழுது நாம் அதை அடக்க அங்குச பாசவா துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற வேண்டும் என்று அந்த நஞ்சை வென்ற உணர்வுகளை வைத்துத்தான் அடக்க வேண்டும். கொடுத்த சக்தியை வைத்து மற்றவர்களுடைய செயல்களையோ மற்ற நிலைகளையோ நாம் அடக்கிடல் ஆகாது. அவர்களுடைய செயலை நாம் தடுத்து நிறுத்தும் நிலையாக வராதபடி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று தீமைகளை வென்று நஞ்சினை வென்று உணவை ஒளியாக மாற்றிய அந்த அரும்பெரும் சக்தியை அந்த சக்தி வைத்துத்தான் நாம் செயல்பட வேண்டும். என்னால் அப்பொழுதுதான் நமக்குள் தீமை முதலிலே நமக்குள் வளராதபடி தடுக்க முடியும் என்பதை அந்த அனுபவத்திலே குருநாதரிடம் ஞானகுரு அவர்கள் அறிகின்றார். என்றால் 4 மணி நேரம் அங்கே உபதேசம் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய சாராம்சங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அந்த இடத்திலே ஞானகுரு அவர்கள் பெற்ற அந்த உயர்ந்த அருஞான சக்தி, அந்த பரிபக்குவமான உணர்வுகள் நாங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாம் ஒரு நிமிடம் ஞான குருவையும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரையும் எண்ணி நம்முடைய வாழ்க்கையில் அறியாத நிலைகள் சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டு விட்டால் இந்த தவறு செய்த நிலைகளை உணர்ந்து அதை ஒத்துக்கொண்டு இனி நாளை நான் செய்வது நல்லதாக அமைய வேண்டும், மற்றவர்களை புனிதப்படுத்த வேண்டும் என்ற நிலைகளாக நாம் செயல்பட ஞானகுரு பெற்ற இந்த அனுபவம் நமக்கு உதவியாக இருக்கும். ஆக அவ்வாறு அவர் பெற்ற அந்த உயர்ந்த அருஞான சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். ஞானகுரு அவர்கள் நமக்கு ஏற்கனவே வாயிலை சுரக்கக்கூடிய உமிழ்நீரை பற்றி எத்தனையோ உபதேசங்கள் கொடுத்துள்ளார்கள். நாம் சுவாசிப்பது உயிரிலே பட்டு வாயிலே உமிழ்நீராக மாறுகிறது. சாப்பிட்ட ஆகாரத்துடன் அது கலக்கின்றது. அது எந்த குணத்தினுடைய அடிப்படையிலே சுவாசிக்கின்றோமோ அதற்கொப்ப நமக்குள் அந்த குணத்தின் சத்து இரத்தங்களிலே கருத்தன்மையாகி அதனுடைய விகிதாச்சாரங்களுக்கொப்ப அணுக்கள் உருவாகி உடல் உறுப்புகள் சென்று அதன் நிலைகளுக்கொப்ப நல்லதாக இருந்தால் உடல் உறுப்புகளை சீராக்குவதும், எதிர்மறையான குணத்தின் அடிப்படையில் நுகர்ந்திருந்தால் உடல் உறுப்புகளையோ மற்ற நிலையிலே பாழாக்கும் நிலையில் வருவது என்பதையும் நமக்கு உபதேச வாயிலாக உணர்த்தியுள்ளார். ஆனாலும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரோ அவருக்கு நேரடியாக இது என்ன செய்கிறது என்பதை காட்டிற்குள் அழைத்து சென்று உணர்த்துகின்றார். ஏற்கனவே நாம் பலமுறை இந்த உபதேசத்தை கேட்டிருப்போம். ஏனென்றால் காட்டிலும் மேட்டிலும் அலையச் செல்லும் பொழுது யாரிடமும் பிச்சை வாங்கக்கூடாது, நாமே சமைத்து உண்ண வேண்டும் என்று அதற்கென்று, என்னால் இது குரு உடலோடு இருக்கும் பொழுது நடந்த சம்பவம் இது. அதற்கென்று சிறு டப்பா அரிசி, மோரிலே ஊற வைத்த கத்திரிக்காய், மிளகாய், ஒரு தீப்பெட்டி, தயிர், இதை போன்ற நிலைகளை வைத்து ஆங்காங்கு
அந்த அரிசியை வைத்து நெருப்பை மூட்டி கஞ்சி போன்று காய்ச்சி அதை குடிக்கும்படி செய்வார். ஏனென்றால் நீ இது போன்ற உணவை உட்கொண்டு வளர்ந்தவன், வெறும் பச்சிலையையும் நீரையும் உட்கொண்டு விட்டால் உன் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அது பலவீனம் அடைந்துவிடும். ஆகவே இந்த நிலைகளை ஏற்படுத்தினேன் என்று அந்த இடங்களில் இதை செயல்படுத்தும்படி செய்து அந்த நேரத்தில் பசியை ஏற்படுத்தி அந்த கஞ்சியை, என்னால் அதிலே அவர் சில பக்குவங்கள் வைத்திருப்பார். அதை அரிசியாக சோறாக உண்ணக்கூடாது, நீராக மாற்றித்தான் அருந்த வேண்டும் என்று அந்த நேரத்திலே, அந்த பசியின் நேரத்திலே அவர் சொன்ன முறைப்படி அந்த கஞ்சியை சுவைக்கும் பொழுது அது தேவாமிர்தமாக எனக்கு இருக்கின்றது என்று குரு உணர்த்துகின்றார். இப்பொழுது அது நான் சுவைத்த அந்த கஞ்சி தேவாமிர்தமாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது உங்களுக்குள் எப்படி அந்த உமிழ்நீர்கள் அதை ருசிக்க வேண்டும் என்று இந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு உமிழ்நீர்கள் உருவாகின்றதோ, இப்படித்தான் எனக்கு அனுபவங்களை அங்கே கொடுக்கின்றார். அதே சமயத்தில் திடீரென்று நீ இந்த பக்கம் வா என்று வேற ஒரு செடியை திடீரென்று காண்பிப்பார். அதனின் மனத்தை நுகரு என்பார். நுகர்ந்தவுடன் அந்த உணர்வுகள் சேரும், என்னுடைய உமிழ்நீர்கள் மாறும். நீ இப்பொழுது கஞ்சியை உட்கொண்டாய், ஆனால் இப்பொழுது மாறுபட்ட உணவு எப்படி வருகிறது பார் என்று காட்டுகின்றார். ஏனால் நீ நுகரும் இந்த மனத்திற்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது என்று நுகரச் சொல்லி அறிய செய்து உணரும்படி செய்கின்றார். ஏனென்றால் இதையெல்லாம் முழுமையாக உங்களுக்கு தெரியப்படுத்துகின்றேன். உங்கள் சந்தர்ப்பம் எந்தெந்த நேரமோ உண்மைகளை நீங்கள் அறிந்து ஞானத்தின் வழியிலே செல்வதற்கு இது உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இதை தெளிவாக்குகின்றேன். ஏனால் அந்த அகஸ்தியமா மகரிஷி அவன் தாயின் கருவில் இருக்கப்படும் பொழுது நஞ்சை வெல்லக்கூடிய எத்தனையோ பல கோடி தாவர இனங்களை, அருள் மனங்களை நுகர்கின்றார். அந்த தாவர இன சத்துக்களுடைய மனங்கள் அந்த தாய் உடலிலே பூசியது கருவிலே வளரக்கூடிய சிசுவிற்கும் அது சேருகின்றது. அதன் வழிதான் அவர் மிக மிக சக்தி வாய்ந்த அகண்ட அண்டத்தினுடைய ஆற்றலையும் அறியக்கூடிய நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி பெறுகின்றார். ஆக அத்தகைய மனங்களை நாம் நுகர வேண்டும் என்றால் அதற்குண்டான பயிற்சி நமக்கு தேவை. அதே சமயத்தில் இந்த காட்டிலே மறைந்துள்ள மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்திய அருள் சக்திகளையும் நாம் நுகரும் அந்த திறன் வேண்டும். ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த காட்டில் இருக்கக்கூடிய மகரிஷியினுடைய சக்திகளை நுகரவும், அகஸ்தியன் தாய்க்கருளை பெற்ற அந்த அபூர்வ மூலிகைகளுடைய மனங்களையும், இதுபோன்று எண்ணில் அடங்காத மகரிஷிகள் அவருடைய அருள் மனங்களையும் நுகர வேண்டும் என்றால் இந்த பயிற்சி தேவை. அந்த பயிற்சியாகத்தான் குருநாதருக்கு திடீரென்று ஒன்றை சுட்டிக்காட்டி அதை நுகரும்படி செய்து அதற்கு தக்க உமிழ்நீர் எப்படி உற்பத்தி ஆகுது, உன்னுடைய நினைவுகள் உணர்வு எப்படி மாறுகின்றது, உன் உடலுக்குள் அந்த சத்துகள் எப்படி சேருகின்றது, நீ எப்படி நுகர வேண்டும் என்று அவருக்கு காட்டிய நிலைகளை நாமும் அந்த நுகரும் ஆற்றலை இப்பொழுது பெறுவோம். என்னால் இது அந்த சக்திகளை பெறுவதற்கு மிகவும் ஏதுவாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம அறியாமல் வேதனையோ கோபமோ ஆத்திரமோ வந்தால் அந்த உமிழ்நீர்கள் நமக்கு தீமை செய்யும் என்பதை உணர்ந்து அதை நிறுத்தி பழகவும் குருநாதரிடம் பெற்ற ஞானகுருவர்கள் பெற்ற இந்த அனுபவம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அதை ஞானகுருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி ஞானகுருவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் பெற்ற அந்த நுகரும் ஆற்றலை அந்த மகரிஷிகள் அருள் மனங்களை இந்த காட்டிலிருந்து நுகர்வதற்கு பயிற்சியாக கொடுத்த அந்த சக்திகளை நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நம் நினைவை ஞானகுருவின்பால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவன்பால் செலுத்தி காட்டிற்குள்ளும் மேட்டிற்குள்ளும் அழைத்துச் சென்று அந்த நுகரும் ஆற்றலாக அந்த சக்திகளை பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம்.
ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எமக்கு பல இம்சைகளை, பல இன்னல்களை, பல துன்பங்களை கொடுத்துத்தான் உயர்ந்த சக்திகளை பெறச் செய்தார் என்று நமக்கு பலமுறை உணர்த்தியுள்ளார். குருநாதர் எம்மை வாட்டு என்று வாட்டி விடுவார், ஆட்டி படைத்துதான் உயர்ந்த சக்திகளை கொடுத்தார் என்பதை பல இடங்களிலே உணர்த்தியுள்ளார். ஆனாலும் குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் எமக்கு சில உண்மைகளை அதை உணர்த்தும் விதமாக, உனக்கு இப்பொழுது இடைஞ்சலாகின்றது, ஆனால் அந்த நேரத்தில் நான் சொன்ன உயர்ந்த சக்தியை நீ சேர்த்துக் கொண்டால் உன் கெடுதல் நீங்கும், உன் துன்பங்கள் விலகும். அந்த துன்பத்தான் உனக்குள் இதை பதிவு செய்கிறேன். ஆனால் இப்படி சொன்னாலும் இதை முதலிலே சொல்வதில்லை, கடைசியிலே தான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் இதை உணர்த்துவார். ஆனால் அதற்கு முன்னாடி என்னை எத்தனையோ இம்சைகள் கொடுப்பார், அடிப்பார், உரைப்பார். எனக்கே தெரியாது ஏன் தான் இப்படி தொல்லை கொடுக்கின்றாரோ என்று அவர் மேல் வெறுப்பு வரும். தப்பித்து ஓடி போய்விடலாமா என்று கூட நினைப்பேன். ஆனால் நீ எங்கே இட தப்ப போகின்றாய் என்று இப்படியெல்லாம், அதுவும் இமயமலையிலே வழுக்கலான பாறையாக இருக்கும், இந்த பக்கம் போகச் சொல்வார். போனால் கீழே விழுந்து பல்லெல்லாம் உடைந்து விடும். ஆனால் அந்த மாதிரி இடத்தை காட்டி, ஒரு பொருளை காட்டி நீ எடுத்துக்கொண்டு வா என்பார். அதே சமயத்தில் சில இடங்களிலே பாறைகள் உருப்படியாகத்தான் தெரியும், ஆனால் மரத்தின் மேலே பனி உறைந்திருக்கும். ஏமாந்து கையையோ காலையோ வைத்து விட்டால் டப்பென்று உள்ளே போய் பாதாளத்திற்கே போய்விடுவோம். ஆனால் அங்கே போடா என்பார். எல்லாவற்றையும் காட்டுவார். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகள் இருந்தெல்லாம் உன்னை காப்பாற்றுவதற்கு சக்தி வேண்டும், வலு வேண்டும், அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா என்பார். நான் சொன்னதை நீ நினைக்கவில்லை என்றால் நீ உள்ளே சென்று விடுவாய். ஆனால் நான் சொன்ன முறைப்படி நீ எண்ணினால் நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதாவது ஆபத்து வரும் நேரங்களில் இப்படியெல்லாம் சொல்லிக் கொடுப்பார் குருநாதர். நான் போய்கொண்டே இருக்கின்றேன். மரக்கட்டி உடைந்திருக்கின்றது. திடு திடு என்று பனிப்பாறைகள் உடைந்து விழுகின்றது. ஒரு இடத்திலே நான் காலை வைக்கின்றேன். பொறுபொறு என்று கால் டபக்கென்று உள்ளே இறங்கிவிட்டது. இந்த நேரத்தில் என்னுடைய எண்ணங்கள் எப்படி செல்கின்றது? செத்து விடுவேன் என்ற எண்ணம் தான் முதலில் வருகின்றது. அப்பொழுதுதான் குருநாதர், நான் உன்னிடம் என்னடா சொன்னேன், நீ இப்போது என்னடா செய்கின்றாய் என்று சொல்லுகின்றார். அதை என்னுடைய உணவு என்ன செய்கின்றது? அந்த இடத்திலே குருநாதர் கொடுத்த சக்தியை என்னால் பயன்படுத்த முடியவில்லை. புவியின் ஈர்ப்பில் இருக்கப்படும் பொழுது இறந்து விடுவோம் என்ற உணர்வுதான் உடனடியாக வருகின்றது. நல்லதை நினைக்க முடியவில்லை. ஏனால் நாமும் இந்த தியான வழியில் குருநாதருடைய உபதேசங்களை மற்ற நிலைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சந்தர்ப்பத்தில் எதிர்மறையான உணர்வுகள் வந்துவிட்டால் இந்த புவியின் ஈர்ப்பில் இருக்கப்படும் பொழுது இறந்து விடுவோமோ, அடிபட்டு விடுமோ, சிக்கலாகி விடுமோ என்றெல்லாம் நம்முடைய நினைவுகள் வரும் பொழுது தியானத்தில் நாம் தொடர்ந்து எண்ணத்தை செலுத்த முடியாதபடி தியானமே செய்ய முடியவில்லை என்று சொல்லுவோம். அல்லது என்னால் தியானத்தில் கான்சென்ட்ரேஷன் செய்ய முடியவில்லை என்று சொல்லுவோம். ஏனென்றால் இப்படி பல அலைகள் அந்த நேரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் இதையெல்லாம் மாற்றுவதற்குத்தான் குருநாதர் காட்டிய வழியில் இது போன்ற அனுபவங்களை உங்களிடம் சொல்லி இந்த உபதேசங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் இது உயர்ந்த சக்திகளாக அது வரும். எப்பொழுதெல்லாம் இந்த குணங்கள் கெடுகின்றதோ இந்த மகரிஷிகளின் அருட்சக்தி பெற வேண்டும், நல்ல உணர்வுகள் எங்களுக்குள் வளர வேண்டும் என்று எண்ணி உடலுக்குள் நீங்கள் செலுத்தப்படும் பொழுது அந்த ஆத்ம சுத்தி என்ற ஆயுதமாக உங்களுக்கு அது சரியான நிலைகளை உங்களுக்கு கிடைக்கும். என்னால் குருநாதர் காட்டிய வழியிலே இதுபோன்று சிக்கலான இடங்களில் அந்த மரண பயம் ஏற்படும் நிலைகளில் அதிலிருந்து மீண்டு வந்த மிக மிக ஆற்றல் மிகுந்த உயர்ந்த அருள்சக்திகளை உங்களுக்குள்ளே பதிவு செய்கின்றேன். மகரிஷின் அருள்சக்தி காட்டிலே படர்ந்திருக்கின்றது. அதை எடுக்கும் திறன் உங்களுக்கு வேண்டும் அல்லவா? பேசுகின்றேன், நீங்கள் கேட்கின்றீர்கள். அதற்கு வேண்டிய அந்த மின் ஆற்றல், அந்த கரண்ட் தேவை. வெறுமன உங்களால் அந்த உயர்ந்த சக்திகளை எடுக்க முடியாது. அந்த மகரிஷின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று உயிருடன் தொடர்பு கொண்டு, ஞானகுருவுடன் தொடர்பு கொண்டு, மாமகரிஷி ஈஸ்வராய குருவுடன் தொடர்பு கொண்டு அதை கூட்டி எடுக்க வேண்டும், அதை பழகிக் கொள்ள வேண்டும். என்னால் இதைத்தான் இந்த உபதேசத்தின் வாயிலாக, அனுபவத்தின் மூலமாக அவருக்கு
அந்த மரண பயம் ஏற்படும் நிலைகளை நேரடியாக இந்த அனுபவபூர்வமாக இதை சுட்டிக்காட்டி அனுபவத்தையும் கொடுத்து அந்த இடத்திலே காக்கும் சக்தியாக இந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய மகரிஷி அருசக்தியை எடுத்து புவியீர்ப்பின் பற்று கொண்டு மரண பயம் ஏற்படும் அந்த நிலையிலிருந்து மீண்டு உயிருடன் தொடர்பு கொண்டு மகரிஷியுடன் தொடர்பு கொண்டு அதிலிருந்து மீட்டிடும் உயர்ந்த சக்தியாக அதை பெறக்கூடிய பயிற்சியாக பழக்கமாக அங்கே மாமகரிஷி ஈஸ்வராய குருவிடமிருந்து ஞானகுரு பெறுகின்றார்கள். அவ்வாறு ஞானகுரு பெற்ற இந்த மரண பயத்தை வென்ற புவியீர்ப்பின் பிடிப்பால் இந்த உடல் பற்று கொண்டு நாம் நம்மை அறியாது சங்கடமோ சலிப்போ வேதனையோ அல்லல்படும் அதிர்ச்சியான நிலையிலிருந்து மீண்டிட ஞானகுரு அவர்கள் அங்கே பெற்ற அந்த இமயமலையிலே பெற்ற மாமகரிஷி ஈஸ்வராய குருவிடமிருந்து பெற்ற அந்த உயர்ந்த சக்தி, இந்த அருஞான சக்தி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஞானகுருவை எண்ணி மாமகரிஷி ஈஸ்வராய குருவரை எண்ணி அந்த சந்தர்ப்பங்களை எண்ணி அவர் பெற்ற அந்த உயர்ந்த சக்திகளை நாமும் தியானித்து இப்பொழுது ஒரு நிமிடம் ஏங்கி பெறுவோம். இன்றைய காற்று மண்டலமே மனிதனால் செயற்கையால் உருவாக்கப்பட்ட நஞ்சுகள் இந்த பூமி முழுவதுமே படர்ந்திருக்கிறது. இது நமக்கு தெரிந்த விஷயம்தான். ஆனால் நல்லதை எண்ணினாலும் இந்த நஞ்சின் தன்மை கவரப்பட்டு நல்ல குணங்களை அது இயக்காது எத்தனை நிலைகள் தவிக்கின்றோம். இந்த உண்மையை எனக்கு உணர்த்தி மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நேரடியாக இந்த நஞ்சுகளையே கவரும்படி செய்கின்றார். அந்த நஞ்சை வெல்லக்கூடிய சக்தியாக எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்காக காட்டிற்குள்ளும் மேட்டிற்குள்ளும் அழைத்து சென்று சில நஞ்சான தீய இடங்களிலே என்னை அமரச் செய்கின்றார். நஞ்சின் தன்மை உன்னை எப்படி தாக்குகின்றது, நஞ்சற்ற நிலைகளை நீ எப்படி பெற வேண்டும் என்று அனுபவங்கள் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் அதாவது நிலையில் என்றால் கடும் விஷ சக்திகள் கொண்ட தாவரங்களுடைய மத்தியில் என்னை அமரச் செய்கின்றார். அந்த விஷமான தாவரங்களுடைய மனங்களை நான் நுகர்ந்த பின் என்னுடைய சிந்தனையை அழிந்திடும் நிலை வருகின்றது. அந்த உணர்வினை எனக்குள் இணைத்து காட்டுகின்றார். ஏனால் சில செடிகளுக்கு அருகிலே சென்றால் மயக்கமே வந்துவிடும். அப்பொழுது அந்த மயக்கம் வந்து உன்னை வீழ்த்திடும் நிலையிலிருந்து அந்த நஞ்சு உன்னை இயக்காமல் இருக்க நீ என்ன செய்ய வேண்டும்? நீ அந்த நஞ்சான செடிகளுக்கு மத்தியிலே அமரப்படும் பொழுது அந்த உண்மையை நான் சொல்லக்கூடிய நிலை உன்னால் அறிய முடியவில்லை. இதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே நிதர்சனமாக நஞ்சையும் காட்டி நஞ்சினுடைய இயக்கத்தையும் சுட்டி காட்டி அந்த நஞ்சின் இயக்கத்தில் என்னுடைய நினைவுகள் தவறுவதையும் நல்லதை நுகர விடாதபடி அது தடுப்பதையும் உணர்த்தி இதை மாற்ற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றும் அந்த சிந்தனை எழுப்புகின்றார். அப்பொழுதுதான் அதற்கென்ற உபாயங்களை காட்டி நீ துருவ மகரிஷிகளை எண்ண, இந்த துருவ மகரிஷின் அருள் மனங்களை பெற வேண்டும் என்று எண்ணு, கண்ணின் நினைவை விண்ணிலே செலுத்து, துருவ மகரிஷின் அருள் மனங்கள் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உயிரான ஈசனிடம் வேண்டி உயிர் வழியாக நீ சுவாசி. துருவ மகரிஷி வாழ்ந்த காலத்தில் இதையெல்லாம் வென்று நஞ்சினையெல்லாம் ஒளியாக மாற்றியவர், அகண்ட அண்டத்தையும் அறிந்து பேரருள் பேரொழியாக மாற்றி விண்ணிலே வாழ்ந்து கொண்டுள்ளார். அந்த அருள் மனங்களை, அதாவது துருவ மகரிஷி
பெற்ற அந்த அருள் மனங்களை நுகர்ந்தால், அவர் எப்படி நஞ்சினை ஒளியாக மாற்றினாரோ அந்த ஆற்றலை நீ பெற முடியும். நீ பெறுவதோடு மட்டுமல்ல, உனக்கு நான் நேரடியாக கொடுத்த இந்த உயர்ந்த சக்தியை நீ மற்றவர்களுக்கும் இதை உபதேசிக்கப்படும் பொழுது அவர்களும் இதை கேட்டுணர்ந்தால், அவர்களும் இந்த ஆற்றலை பெற வேண்டும் என்று இச்சைப்பட்டால், அவர்களும் துருவ மகிழ்ச்சியின் அருள் சக்திகளை பெறச் செய்ய முடியும். அவர்களையும் நஞ்சினை வெல்லக்கூடிய சக்தி பெற்றவர்களாக மாற்ற முடியும் என்று காட்டிலே எனக்கு இத்தகைய அனுபவத்தை உணர்த்துகின்றார். ஆக மாமகர்ஷி ஈஸ்வராய புதர் இப்படி அரும்பெரும் சக்திகளை அனுபவபூர்வமாக கொடுத்த நிலைகளை நீங்களும் பெற முடியும், பெற வேண்டும் என்பதற்கே இதை உணர்த்துகின்றேன் என்று குருவிலே அவர் பெற்ற நஞ்சினை வென்ற மிக மிக சக்தி வாய்ந்த உணர்வுகளை, துருவ மகிழ்ச்சியினுடைய சக்திகளை, அருள் மனங்களை தாம் பெற்றதை உணர்த்துகின்றார். இப்பொழுது ஞானகுருவை எண்ணி மாமகர்ஷி ஈஸ்வராய புதையருடைய அருள் சக்திகளை வேண்டி இருவருடைய துணையாலும் அந்த துருவ மகிழ்ச்சியின் அருள் மனங்கள் நாங்கள் பெற வேண்டும். இந்த துருவ மகிழ்ச்சியினுடைய அருள் மனங்கள் எங்கள் இரத்த நாளங்களிலே கலக்க வேண்டும். இந்த துருவ மகிழ்ச்சியினுடைய அருள் மனங்கள் எங்கள் உடல் உறுப்புகள் முழுவதும் படர வேண்டும். இந்த துருவ மகிழ்ச்சியினுடைய அருள் மனங்கள் எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் படர வேண்டும். அந்த துருவ மகிழ்ச்சி நஞ்சினை வென்றிடும் அந்த ஆற்றலை பெற்று உணர்வுகளை அனைத்தையும் ஒளியாக மாற்றிய அந்த அரும்பெரும் சக்திகளை குரு அருளால் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நாமும் ஒரு நிமிடம் ஞானகுரு பெற்ற துருவ மகிழ்ச்சியின் அருள் மனங்களை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களையும் பெறச் செய்வோம். நஞ்சினை வெல்வோம். உணர்வுகளை எல்லாம் ஒளியாக மாற்றுவோம். ஞானகுரு அவர்கள் இமயமலையிலே பெற்ற அனுபவங்கள் பெரும்பகுதியானவர் நாம் கேள்விப்பட்டிருப்போம். என்னால் அந்த பனி, அந்த குளிர் என்னை தாக்காது இருப்பதற்காக குரு சொன்ன நிலைகளை எடுத்துக்கொண்டு வெறும் கோவண துணியுடன் இங்கே நடந்து செல்கின்றேன். ஆனால் நான் நடந்து சென்ற பாதை திடீரென்று இடிந்து விழுந்து விட்டது. அதை இடிந்து விழுந்ததை பார்த்தபின் இனி எப்படி நாம் திரும்பி செல்லப் போகிறோம் என்று திகைத்து என்னுடைய சிந்தனைகள் அங்கே செல்லும் பொழுது என் மனைவி மக்களை நான் என்னை அறியாது எண்ணத் தொடங்குகின்றேன். ஏனென்றால் நான் திரும்பி செல்ல வேண்டுமே, திரும்பி சென்றுதான் என் குடும்பத்தை காக்க முடியும். இந்த பாதை இல்லை என்றால் நாம் எப்படி அவர்களை பார்ப்பது என்று என்னுடைய நினைவுகள் குரு சொன்ன நிலைகளை மறந்து இத்தகைய குடும்பத்தினுடைய நிலைகளை எண்ணத் தொடங்கிய நிலைகள் இருதயமே இறைய ஆரம்பிக்கின்றது. மரணம் அடையும் நிலை ஏற்படி விடுகின்றது. எனக்குள் புயலே வந்து விட்டது, தலை சுற்ற ஆரம்பித்து விட்டது. அப்பொழுதுதான் அங்கே இதை உணர்த்தி, நான் சொன்ன நிலைகளை நீ எடுக்க முடியவில்லை, இந்த குளிரிலிருந்து தப்ப முடியவில்லை, மரணமடையும் நிலைக்கு நீ வந்து விட்டாயே, நீ உன் குடும்பம், உன் மனைவி, மக்கள், மற்றவர்களெல்லாம் நீ எப்படி காக்கப் போகின்ற என்று பாடலை பாடி, மனமே இனியாகிலும் மயங்காதே, இந்த மனித வாழ்க்கையில் நீ தயங்காதே, இந்த உடல் ஆசையை நீ வைக்காதே என்று இந்த இடத்திலே உணர்த்தி, எது நடக்க வேண்டுமோ அது நடக்கும். ஆனால் நடக்காது தடுப்பதற்கு உனக்கு உயர்ந்த சக்தி கொடுத்துள்ளேன். நீ அதை எண்ணி எடுக்காதபடி இந்த உடல் இச்சையை பட்டுவிட்டால், என் குழந்தை, என் பிள்ளை, என் மனைவி என்று எண்ணினால் இந்த உணர்வின் இயக்கங்கள் நீ உடலை விட்டு வெளியே வந்து விடுகின்ற.
நீ உடலை விட்டு வெளியே வந்தால் எந்த குழந்தையின்பால் நினைவை செலுத்தினாயோ அல்லது மனைவியின்பால் பற்று கொண்டால் அவருடைய உடலுக்குள் தான் செல்ல முடியும். அவள் உடலுக்குள் சென்றால் அவளை நிம்மதியாக வாழ வைக்க முடியுமா? நீ இறந்து விடுகின்றாய். ஆனால் தன்னை காத்தவர் என்று அவள் ஆசையுடன் ஏங்கப்படும் பொழுது அவர் உடலுக்குள் எளிதில் புகுந்து அவர்களையும் திரிந்து வாழ முடியாத அனாதையாக்கி நோயாளிக்குத்தான் அத்தகைய நிலையைத்தான் நீ செயல்படுத்த முடியும். ஆக உன்னை நம்பி அனைவருக்கு நீ பட்ட வேதனைகளை உருவாக்கி துரித நிலையில் அவரை மடியும் தன்மைதான் உருவாக்குகின்றாய். வேதனையைத்தான் உருவாக்க முடியும், அவர்களை நீ காக்க முடியாது. ஆக நீ எண்ணி பாசத்தால் எண்ணினாலும் நீ மடிந்த நிலையில் அவள் உடலுக்குள் தான் செல்லுகின்ற அவளை மடித்து விடுகின்றாயே. இந்த உடலுக்கு பின் வேதனையும் துயரத்தையும் பட்ட நிலைகள் அங்கே உருவாகி நஞ்சினை அதிகரித்து அதற்கு தக்க உடலாக உயிர் உன்னை நஞ்சான நிலைகளுக்கு அழைத்து சென்று விடுமே. இன்று நீ மனிதனாக இருக்கின்றாய், அடுத்து நீ எங்கே போகின்றாய் தெரியுமா? இந்த விஷத்தையே ஜீரணிக்கக்கூடிய சக்தி பெற்ற கீழான உயிரினங்களுக்குள் உயிர் உன்னை அழைத்து சென்று விடும் என்று இதனை அந்த இடத்திலே அனுபவபூர்வமாக காட்சியாக காண்பிக்கின்றார். அது குரு சொன்னது போன்று நம்முடைய பாசம் மகரிஷிகளின்பால் சென்று கல்யாணிகள் உணவை பற்றுடன் பற்றி அந்த உணவை நாம் உயிர் வழி சுவாசித்து அந்த உணவை பெற வேண்டும் என்ற நினைவை நாம் செலுத்தினால் இங்கே புவியின் பற்றோ உடல் பற்றோ நமக்கு வராது. அந்த உயிர் பற்று வளரப்படும் பொழுது அந்த உயிர் பற்றின் துணை கொண்டு மகர்ஷி ஞானிகள் பற்றை நாம் வளர்க்கப்படும் பொழுது தன்னையும் காத்து தன்னை நம்பியுள்ளவர்களை நாம் காக்கக்கூடிய சக்தியாக உயர்ந்த சக்தியாக நாம் பெற முடியும். என்னால் அங்கிருந்து என்னை அதன் பின் என் குழந்தைகளுக்கும் என் குடும்பத்திற்கு அந்த உயர்ந்த உணவை நீ பாய்ச்சி என்று தீமை நீக்கக்கூடிய சக்தி எனக்குள் பெறச் செய்து அதை குடும்பத்திற்கு நீ எவ்வாறு பாய்ச்ச வேண்டும் என்று அங்கிருந்து அதை பாய்ச்சும்படி செய்தார். அதன் வழி நான் செயல்படுத்தினேன் என்று குரு உணர்த்துகின்றார்கள். ஆகவே ஞானகுரு அவர்கள் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடமிருந்து உயிர் பற்றையும் மகரிஷிகள் பற்றையும் வளர்த்து தன்னையும் காத்து மற்றவர்களையும் காக்கக்கூடிய சக்தியாக இமயமலையிலே பெற்ற அந்த உயர்ந்த சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவ ஞானகுருவையும் எண்ணி இமயமலையில் பெற்ற அந்த உயர்ந்த சக்தி அனைவரையும் காக்கக்கூடிய அந்த உயிர் பற்றையும் அருஞான பற்றையும் மகரிஷிகள் பற்றையும் வளர்த்தில் அந்த உயர்ந்த சக்திகளை நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் என்று நாம் ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். இமயமலையிலிருந்து திரும்பி வரும் பொழுது குருநாதர் டெல்லியிலிருந்து சென்னை விமானத்தில் வரும் பொழுது இன்னொரு அனுபவத்தையும் கொடுக்கின்றார். என்றால் விமானத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது விமானம் திடீரென்று எதிர்மறையான காற்று மண்டலத்திலே சென்று விட்டது. கரென்று விமானமே கவிழும் சந்தர்ப்பம் ஏற்பட்டு விட்டது. விமானி முதற்கொண்டு பிரயாணிகள் அனைவரும் பயந்து கதி கலங்கி விட்டார்கள். ஆனால் ஞானகுரு இந்த இடத்தில் நான் அசையாமல் சிரித்துக் கொண்டிருந்தேன். என்னால் குரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் சில விளக்கங்களை கொடுக்கின்றார். இந்த நிகழ்ச்சி நடக்கப்படும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் பயந்தார்கள். நீ ஏன் பயப்படவில்லை? நீ உடலின் இச்சைப்படவில்லை, நீ உயிரின் இச்சைப்பட்டாய். உயிர் ஒளியானது, அறிவின் தன்மையானது. அதே அறிவின் தன்மை நீ அச்சமில்லாது இருப்பதனால் உனது சக்தி இங்கே சேருகின்றது என்று சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணவை ஒரு நொடிக்குள் எடுத்து இங்கே செலுத்துகின்றாய். அவர்களையும் காக்கின்றாய், உன்னையும் காத்துக் கொண்டாய்.
ஆக எத்தனையோ பேர் அங்கே பயத்தாலும் அதிர்ச்சியாலும் அவள் உணர்வுகளை வெளிப்படுத்தினாலும் ஒருவன் நீ இந்த உயர்ந்த சக்தியை எண்ணி செயல்பட்டதனால் இது உனக்குள் இருக்கக்கூடிய வலு என்று மாமகர்ஷி ஈஸ்வராய குருவர் எம்மிடம் உணர்த்துகின்றார். இது போன்ற எத்தனை அனுபவங்களை கொடுத்து, ஏனென்றால் எல்லோரும் ஒரு நாள் இந்த உடலை விட்டு செல்லக்கூடியவர்கள் தான். யாருமே இதில் தப்புவதில்லை. நாட்டுக்கே அரசனாக இருந்தாலும் சரி, மகான் என்று மக்கள் மத்தியிலே போட்டிக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த உடலின் நிலைகள் முடிந்துவிட்டால் எதனுடைய அழுத்தம் அதிகமாகின்றதோ இந்த உடல் பொய்த்தான் ஆகும். ஆனால் அதற்குள் நாம் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை நமக்குள் அதிகரிக்க வேண்டும். அதை அதிகரித்து மனித உடல் என்ற இச்சையிலிருந்து விடுபட வேண்டும். இந்த உடல் என்ற இச்சையிலிருந்து விடுபடப்படும் பொழுது உணர்வுகள் உயிருடன் ஒன்றி ஒளியாக மாறுகின்றது. ஆக உயிருடன் ஒன்றிய உணர்வுகள் ஒளியாக மாறுவதற்குத்தான் இந்த அனுபவம் என்று மாமகர்ஷி ஈஸ்வராய குருவிடம் ஞானகுரு அவர்கள் பெற்று, இதன் மூலமாக உடல் பற்றை விடுத்துவிட்டு உயிரின் பற்றை வளர்த்து துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாம் நமக்குள் அதிகரிக்க வேண்டியதனுடைய அவசியத்தையும், அதை அதிகரிக்க அதிகரிக்க நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் உயிரும் ஒன்றி ஒளியாக மாறுகிறது என்பதையும், அதை வைத்து அனைவரையும் அருள்வழி பெறச் செய்ய முடியும், அனைவரையும் அருஞானம் பெறச் செய்ய முடியும், அனைவரையும் அருள்வழி வாழச் செய்ய முடியும், அனைவரையும் உயிருடன் ஒன்றி ஒளியாக ஒளியின் சரீரமாக அழியாத நிலைகள் பெறச் செய்ய முடியும் என்று அங்கே சென்னை வரும் சமயத்தில் விமானத்தில் பெற்ற அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை தனக்குள் அதிகரித்து உயிருடன் ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றும் அந்த உயர்ந்த சக்தி அனுபவபூர்வமாக ஞானகுரு அவர்கள் பெற்றதை நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். மீண்டும் நம்முடைய நினைவுகள் அனைத்தையும் துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி, துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த உயர்ந்த சக்தி அகத்தியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமான அதனின்று வெளிப்படும் பேரருள் பேரொளி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் படர வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். இந்நேரம் வரை நாம் தியானித்த இந்த உயர்ந்த சக்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா.
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் கணவன் தன் மனைவி பெற வேண்டும் என்றும் மனைவி தன் கணவன் பெற வேண்டும் என்றும் நாம் ஏங்கி தியானிப்போம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை எண்ணி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குழந்தைகள் உடல் முழுவதும் படர்ந்து அவர்கள் அகசியனை போன்று உலகை காத்திடும் மெய்ஞானியாக வாழ்ந்து வளர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிப்போம். இன்றைய தியானத்தில் ஞானகுரு அவர்கள் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரிடம் இருந்து பெற்ற உயர்ந்த அருஞான சக்திகளும் மரண பயத்தை வென்றிடும் மகர்ஷிகளால் ஞானிகளால் உணர்த்தப்பட்ட பேராற்றல் மிக்க சக்திகளும் வாழ்க்கை நிமித்தம் நாம் உயர்ந்த சக்திகள் பெறப்படும் பொழுது நம்மை அறியாது இயக்கக்கூடிய சில தீமையான நிலைகளிலிருந்து எவ்வாறு விடுபட வேண்டும் என்றும் அருஞான சக்தியாக மெய்ஞானத்தின் உணர்வுகளாக மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடமிருந்து ஞானகுரு அவர்கள் அவர் பெற்ற நிலைகளை நாமும் பெறுவதற்கு உணர்த்தினார்கள். அந்த சக்திகளை இங்கே தியானத்தில் அமர்ந்திருந்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று தியானத்தில் வீட்டிருக்கும் அனைத்து உயிராத்மாக்களும் சரி, இதை கேட்போரும் சரி, அனைவரும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளால் ஞானகுருவின் அருளால் அந்த அனுபவபூர்வமாக ஞானகுரு பெற்ற உயர்ந்த அருஞான சக்தி பெற வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அமர்ந்து தியானம் செய்யும் எங்கள் இல்லம் முழுவதும் படர்ந்து எங்கள் இல்லத்தை சுற்றிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து தரைகளிலும் சுவர்களிலும் படர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எங்களை அறியாது சேர்ந்த தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் அனைத்தும் அகன்று இந்த வீட்டில் குடியிருப்போர் அனைவரும், இந்த வீட்டிற்கு வருகை புரிவோர் அனைவரும், இந்த வீட்டை நினைப்போர் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற்று பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று அவர்கள் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் அறிஞான சக்தி பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து உடல் நலம் பெற்று மனபலம் பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற்று மகரிஷிகளின் அருள்வட்டத்தில் மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் தொழில் செய்யும் இடங்கள் முழுவதும் படர்ந்து அங்கு தொழில் செய்வோர் அனைவரும், அங்கே பணிபுரிவோர் அனைவரும், அங்கே வரும் வாடிக்கையாளர்கள் அனைவரும்
அங்கே உற்பத்தியாகும் அனைத்து பொருள்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அந்த பொருள்களை பயன்படுத்துவோரும் அவர் குடும்பத்தார் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் உடல் நலமும் மனபலமும் பெற்று அவர்கள் தொழில் வளம் பெருகி அறிஞானம் பெருகி அருள்வாழ்க்கை வாழ்ந்து அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தியான வழி குடும்பங்கள் முழுவதும் படர்ந்து அங்கு வாழ்ந்து வரும் கணவன் மனைவி இருவரும் வசிஷ்டரும் அருந்ததியும் போன்று இருமணம் ஒருமணமாகி நலாயினியை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து சாவித்திரியை போன்று ஒன்றிய நிலைகள் கொண்டு இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினை வென்று பேரருள் பேரொளி பெற்று இரு உயிரும் ஒன்றாக இணைந்து இரு உணர்வும் ஒன்றாக இணைந்து அன்று வாழ்ந்த மகரிஷிகளும் ஞானிகளும் ரிஷி பத்தினி என்ற நிலைகள் எவ்வாறு உயிருடன் ஒன்றி இன்றும் குடும்பங்களாக ரிஷி குடும்பங்களாக விண்ணிலே வாழுகின்றார்களோ அந்த அருள் வாழ்க்கை நாங்கள் அனைவரும் வாழ வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பார்ப்போர் அனைவரும் எங்களை பார்ப்போர் அனைவரும் நாங்கள் நினைக்கும் அனைவரும் எங்களை நினைக்கும் அனைவரும் அந்த அருள் சக்தி பெற்று நாங்கள் அனைவரும் பகைமை உணர்வுகளை அகற்றி சகோதர உணர்வுடன் அருள் வாழ்க்கை வாழ்ந்திடும் அருள் சக்தி பெற்று மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி பெற்று மகரிஷிகளின் அருள்வட்டத்திலே மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. சப்தரிஷி மண்டலங்களின் நினைவை செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம்முடைய குலங்களின் தெய்வங்களான முன்னோர்கள் மூதாதையர்களின் உடலை விட்டு பிரிந்து சென்ற உயிரான்மாக்களும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நண்பர்கள் உறவினர்கள் மற்றவர்களின் உயிரான்மாக்களும் குரு அருளால் அந்த உயிரான்மாக்கள் அனைத்தும் சப்தரிஷி மண்டல ஒளிக்கடலிலே கலந்து அங்கே உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து அவர்கள் அனைவரும் பிறவியில்லா நிலை என்னும் அழியா ஒளி சரீரம் பெற்று சப்த ரிஷி என்ற நிலையாக எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அனைவரும் உயர்ந்து வாழ்ந்திட
அருள்வாய் ஈஸ்வரா என்று நமக்கு தெரிந்த வரையில் குருவை எண்ணி உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்கள் அனைத்தையும் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், பிறவிலா நிலை அடைய வேண்டும் என்று நம்முடைய நினைவுகள் அனைத்தையும் ஒன்றாக வலு சேர்த்து நாம் உந்தி அவர்களை விண் செலுத்துவோம். சப்தரிஷி என்ற நிலையாக அவர்களை உருவாக்குவோம். பின் சென்று அவ்வாறு சப்த ரிஷிகளாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் முன்னோர்கள் மூதாதையருடைய நல்லாசி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் வானிலே பரவி கரு மேகங்கள் அந்த மலை மேகங்கள் அனைத்தும் ஒன்று கூடி அந்த மேகங்களிலே அருள் உணர்வுகள் படர்ந்து அகசியன் நீர் சக்தியாக ஜீவசக்தியாக பெற்ற அந்த உயர்ந்த சக்திகள் படர்ந்து அருள் மழையாக பொழிந்து இந்த பூமி முழுவதும் நீர் வளங்கள் செழித்து தாவர இனங்கள் செழித்து ஊரில் உலகமும் உலக மக்களும் மகிழ்ந்து வாழ்ந்திடும் அருள்சக்தி பெற்று உலகை காத்திடும் அரும்பெரும் ஞானிகளாக வளர்ந்திட வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. அகஸ்தியன் உருவாக்கிய அந்த நீர் சக்தி இந்த பூமி முழுவதும் படர்ந்து இந்த காற்று மண்டலம் முழுவதும் படர்ந்து நச்சுத்தன்மைகள் அனைத்தும் அகல வேண்டும் என்று நம் குரு நமக்கு காட்டிய அந்த அருள் வழிப்படி மழையை உருவாக்கக்கூடிய சக்தி, அருள் மழையாக பொழியக்கூடிய சக்தி மனிதனுடைய எண்ணங்களுக்கு உண்டு என்ற உணர்ச்சி நிலைகள் நம்முடைய நினைவுகளை வான மண்டலத்திலே குவித்து அருள் மழையாக பொழிய செய்வோம். அகசியன் வாழ்ந்த காலத்தில் உருப்பெற்ற தாவர இனங்களை அருள் தாவர இனங்கள் உருவாகி ஊரையும் உலகையும் காக்கக்கூடிய சக்தியாக நம்முடைய மூச்சலைகள் படர வேண்டும் என்று ஒரு நிமிடம் நாம் ஏங்கி தியானிப்போம். எந்நாளுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று தென்னாட்டிலே தோன்றிய அந்த அகசியமா மகரிஷியின் அருள் உணர்வுகளை, அவன் துருவ நட்சத்திரமான உணர்வுகளை நாம் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நுகர்வோம். நாம் சுவாசிக்கும் சுவாசத்தை காட்டிலும் நாம் வெளிவிடும் இந்த மூச்சலைகளுக்குள் துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை பரவச் செய்வோம். இந்த பூமி முழுவதும் பரவச் செய்வோம். நம்முடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் புனிதம் பெறுவோம். உலக மக்களை அமைதி பெறச் செய்வோம். நாம் அனைவரும் குரு அவர்கள் ஆசைப்பட்டது கொண்டு உலகை காத்திடும் அவர்கள் ஞானிகளாக மெய்ஞானிகளாக உருவாவோம் என்று குரு உபதேசித்த உணர்வுகளை இந்த வாழ்க்கையிலே கடைபிடித்து அருள் வழி வாழ்ந்து அருள் வாழ்க்கை வாழ்ந்து அருள் உலகமாக
இந்த உலகை உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக நாம் வாழ்வோம், வளர்வோம் என்று நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தியானிப்போம், தவம் இருப்போம்.